வணக்கம். ஒரே நிமிஷம் இல்லைங்க. ரெக்கார்ட் ஆகுதுன்னு பாத்துங்க. ரெக்கார்ட் ஆகுது. ஓகே. இந்த வீடியோ என்ன அப்படின்னா, எஸ்பிஐ கிளர்க்கோட மெயின்ஸ் மார்க் டெஸ்ட் இருக்கு இல்லையா? அதோட அப்டேட். ஓகே. எந்த ரேஞ்சில இருக்கேன்? என்ன மாரி போய்க்கிட்டு இருக்கு லைஃப்? ஏறுவோமா? மாட்டோமா? அப்படிங்கிறது. ஓகே. சோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த வீடியோல வந்து என்னென்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கோர் கார்ட். ஓகேவா? சோ 2 வந்து நான் போட்டேன். ஓகேங்களா? 2 மார்க் டெஸ்ட் போட்டிருக்கேன். அதுல வந்து ஸ்கோர் கார்டு எவ்வளவு அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஓகேவா? சோ அடுத்தது வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மார்க் டெஸ்ட்டுக்கும், செகண்ட் மார்க் டெஸ்ட்டுக்கும் இம்ப்ரூவ்மென்ட் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். செக்ஷன் வைஸா. ஓகேவா? அதுதான். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் இருக்கும். தோன்றத நான் பேசுவேன். ஓகேவா? சோ அதோட இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம். ஓகேவா? ரொம்பவும் இழுத்துட்டும் போகக்கூடாது. ஓகே. சோ வீடியோ பாக்குற நீங்க வந்து 2.0 எக்ஸ்ல வந்து ஸ்பீட்ல வச்சு கேளுங்க. ஓகேவா? எஸ். சோ ஸ்கோர் கார்டு மட்டும் பார்க்க வர்றீங்க அப்படின்னா, நீங்க அந்த டைமோட ஃபர்ஸ்ட் ஒரு 3 நிமிஷத்துல முடிஞ்சிரும். ஓகேவா? அதோட நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ பெரும்பாலும் நானும் நெறைய யூடியூப் சேனல்ல போய் இப்படிதான் பார்ப்பேன். ஸ்கோர் கார்ட்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க? எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காங்க? சோ அப்படின்னு பார்த்துட்டு, ஓகே. நம்ம கொஞ்சம் இன்னும் நல்லா படிக்கணும். அப்படிங்கிற மாரி நம்மளும் வந்து நம்மள நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸ்டார்ட் பண்ணலாமா? சோ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோட ஸ்கோர் கார்டு வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட். ஓகேவா? இது இல்லங்க. நான் வந்து அனாலிசிஸ் ஓப்பன் பண்ணிடுறேன். செகண்டோடதும் அனாலிசிஸ் ஓப்பன் பண்ணிடுறேன். அனாலிசிஸ்லயே மேக்ஸிமம் எல்லாமே இருக்கும். ஓகே. அனாலிசிஸ். ஓகே. ஃபர்ஸ்ட்டோடது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, மார்க் எவ்வளவு வந்திருக்கு? ஓகே. மார்க் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா 65.7 தான் வந்திருக்கு. ஓகேங்களா? சோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 93 அட்டெம்ப்ட் குடுத்திருக்கேன். 74%. சோ 74% அப்படிங்கிறது ரொம்ப என்ன சொல்றது? வொர்ஸ்ட்டான ஒரு கேஸ். 85 பிளஸ் சாரி பெர்சன்டேஜ் சொல்லிட்டேன். அக்யூரசி வேணும். 85 பிளஸ் அக்யூரசி வேணும். சோ எங்க சொதப்புனேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். சோ ஓவரால் பெர்சன்டேஜ் வந்து 75.38. ஓகேங்களா? சோ இண்டிவிஜுவலா ஸ்கோர் வந்து பாத்துங்க. இங்க இருக்கா? ஓகே. இண்டிவிஜுவல் ஸ்கோர் வந்து பாத்துங்க. எவ்வளவு அட்டெம்ப்ட் குடுத்து எவ்வளவு இதா இருக்கு அப்படிங்கிறத பாத்துங்க. 16, 18.75, 14.25, 16.2. சோ இதுல இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 18.75 இருக்கு. இதுதான் எல்லாத்தோட அதிகம். ஆனா என்ன சொல்றது? ஏதாவது ஒரு டைம் இந்த மாதிரி நடக்கும். ஓகேங்களா? நான் வந்து கன்சிஸ்டன்ட்டா வாங்குற ஆள் கிடையாது. அதுவும் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஓகே. ஆனா வந்து மத்த செக்ஷன் எல்லாம் வந்து கம்மியா இருக்கு. அது ஏன் கம்மியா இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஓகே. அடுத்தது வந்து நம்ம செகண்ட் மார்க் டெஸ்டோட இது வந்து பாத்துடலாம். செகண்ட் மார்க் டெஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா, ஒரு ஸ்க்ரால் மட்டும் பண்ணிக்கிறேன். செகண்ட் மார்க் டெஸ்ட்ல வந்து 78.8. ஓகேவா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 76 அக்யூரசி வந்திருக்கு. 74ல இருந்து 76 வந்திருக்கு. இது ஒண்ணும் பெரிய சேஞ்ச் கிடையாது. சந்தோஷப்பட்டுக்க வேண்டிய அவசியம் இல்ல. 106ல 78 தான் வந்திருக்கு. ஓகேங்களா? 106ல வந்து ஒரு 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 85 மார்க்கோ இல்ல 88 மார்க்கோ அந்த ரேஞ்சில வந்திருந்தா கூட ஓகே. வந்திருக்கு இல்லையா? என்ன சொல்றது? கம்மியா தான் இருக்கு. சோ பெர்சன்டேஜ் வந்து 90.96. ஓகே. இண்டிவிஜுவலா மார்க் பாத்துக்கங்க. 15.75, 15 மார்க், 21.25, 24.3. ஓகேவா? ஓகே. இதுதான் வந்து இப்போ என்னோட ஸ்டேட்டஸ். சோ என்னோட எய்ம் வந்து பாத்துட்டீங்கன்னா, என்ன மாரி மார்க் டெஸ்ட் அ முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா, என்ன யோசிச்சுட்டு பண்ணுவேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ற ஒரு 5 மார்க் டெஸ்ட்ல வந்து ஏதாவது ஒரு மார்க் டெஸ்ட்ல மேக்ஸிமம் வந்து 100 மார்க் அப்படிங்கிறத எடுத்துறணும். ஓகேங்களா? 100 மார்க் எடுத்துறணும். அடுத்து அட்டெண்ட் பண்ற மார்க் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் மார்க் வந்து 120க்கு எய்ம் பண்றது. ஓகேங்களா? 120க்கு எய்ம் பண்றது. ஓகே. வருதா வரலையா அப்படிங்கிறது அடுத்தது. ஓகே. இதுதான் எய்ம். சோ அப்ப வந்து நம்ம 78 மார்க் வந்திருக்கு, 90% வந்திருக்குன்னு சொல்லி சாட்டிஸ்ஃபை ஆகணுமா? இல்ல வந்து 100 மார்க் வரலையேன்னு சொல்லி நம்ம இன்னும் வொர்க் பண்ணணுமா? செகண்ட் சொன்னதுதான். 100 மார்க் வரலைன்னு சொல்லி நம்ம இன்னும் வொர்க் பண்ணணும். ஓகே. ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னா, நம்ம இதுல மார்க் நெறைய எடுத்தாலும் எக்ஸாம்ல வரும் அப்படிங்கிறது, அது என்ன சொல்றது? ஒரு உறுதியான ஒரு விஷயமா சொல்ல முடியாது. ஓகே. சோ அதனால வந்து மேக்ஸிமம் மார்க் வந்து நம்ம எக்ஸாம்ல எடுக்கிற மாரி பார்த்துக்கணும். சப்போஸ் அந்த நாள் நமக்கு கரெக்ட்டா அமையல அப்படின்னு வச்சுக்கங்களேன். சோ நம்ம வொர்ஸ்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னாலும், அந்த வொர்ஸ்ட் பெர்ஃபார்ம்லயும் கட் ஆஃப் வந்து கிளியர் பண்ற மாரி இருக்கணும். ஓகேவா? புரிஞ்சுதா? என்ன சொன்னேன்னு புரிஞ்சுதா? எஸ். சோ இந்த குவான்ட்ஸ்லயும், ரீசனிங்லயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் இம்ப்ரூவ்மென்ட் இருந்திருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. அத நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். ஓகேயா? ஓகே. இதோட வந்து இந்த வீடியோவோட ஸ்கோர் கார்ட் முடிஞ்சிருச்சு.
அதனால வந்து ஸ்கோர் கார்டு பார்க்க வந்தவங்க ஓகே, இல்ல வந்து நான் வந்து ஃபுல்லாவே பாக்குறேன் அப்படின்னாலும் ஓகே. ஓகேவா? அடுத்தது நம்ம சொல்யூஷன் போவோம். சொல்யூஷன் பார்த்துட்டோம் அப்படின்னா செகண்ட். ஓகே, நான் வந்து ஒரே நிமிஷம் இல்லைங்க. இதுலயும் கொடுத்துட்டேனா? ஓகே. இது வந்து எத்தனாவது? செகண்ட் மார்க் டெஸ்டோடது. ஃபர்ஸ்ட் மார்க் டெஸ்டோடது நான் சொல்யூஷன் தந்துடுறேன். ஓகே, இதுல வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா இன்னும் லோட் ஆயிட்டு இருக்கு. கைட்ல கிட்ட இருக்கிற ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா மார்க் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் லோட் ஆகும். அதுதான் பிரச்சனை. ஓகே. சோ மார்க் டெஸ்ட் 2 ஃபர்ஸ்ட் மார்க் டெஸ்ட் 1 காட்டிடுறேன். சோ மார்க் டெஸ்ட் 1ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெர்சன்டேஜ் பாத்துங்களேன். பெர்சன்டேஜ் பாத்துக்கங்க. ஓகே. சோ இது வந்து 80%, 63%, இது வந்து 53%, சாரி 60%, 66%. சோ இது 60%லும் இதுல 66% ரொம்ப கம்மி தான். சோ அது எதனால வந்துச்சு அப்படிங்கறத நான் உங்களுக்கு செகண்ட் இதுல வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இதுல வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? அதை நீங்க பார்க்கலாம். இதுல வந்து எவ்வளவு வந்திருக்குன்னு பாத்துக்கங்க. ஓகேவா? சோ ஓகே. சோ இப்ப இண்டிவிஜுவலா வந்து நம்ம மார்க் டெஸ்ட்ல வந்து நான் வந்து குவான்ஸ் மட்டும் நான் இதுல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ரீசனிங் வந்து அடுத்த மார்க் டெஸ்ட்ல வந்து நான் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. குவான்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து மார்க் வந்து இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகேவா? சோ இந்த குவான்ஸ பொறுத்த அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து சூஸ் பண்றதுல வந்து நான் தப்பு பண்ணிட்டேன். ஓகே. சோ இதுல வந்து எப்படி என்ன ஆர்டர்ல வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிளிபிகேஷன், அப்ராக்சிமேஷன். ஓகேங்களா? செகண்ட் வந்து இந்த நம்பர் சிஸ்டம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 இது குடுப்பாங்க. அதுல வச்சு ஒரு வேரியபிள் இருக்கும். ஏ, பி, சி அப்படின்னு. சோ மிஸ்ஸிங் நம்பர்ல வந்து இந்த ஏபிசி வேரியபிள் குடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி குடுப்பாங்க. அதுக்கப்புறம் குவாட்ரேட்டிக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரூட் வந்து குடுப்பாங்க. ரூட் வச்சு குடுப்பாங்க. ஓகேவா? ஒரு ரூட் வேல்யூ தந்துட்டு இன்னொரு ரூட் வந்து வேரியபிள் தருவாங்க. அப்புறம் நடுவுல வந்து அந்த குவாட்ரேட்டிக் ஃபார்மேஷன்ல வந்து ஒரு சில வேரியபிள்ஸ் தருவாங்க. அதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஇ. ஓகே. டிஇல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 டிஇ இருக்கும். 3 டிஇ வந்து நார்மல் டிஐ இருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா கேஸ்லெட் இருக்கும். ஓகேவா? கேஸ்லெட் இருக்கும். ஓகேவா? கேஸ்லெட் இருக்கும். 3 டிஐ வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மலா நம்ம அந்த பை சார்ட் இல்ல பார் கிராஃப் அந்த மாதிரி இருக்கும். லாஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் சம்ஸ். ஓகே. சோ இப்போ ஃபர்ஸ்ட் இதுல வந்து அட்டெண்ட் பண்ணது வந்து ரொம்ப கொலாப்ஸ் அட்டெண்ட் பண்ணிட்டேன். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து டிஐ போட்டேன். டிஐல வந்து சொதப்பிடுச்சு. மார்க் வரல. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரேண்டமா ஏதாவது ஒண்ணு போட்டேன். அதுக்கப்புறம் சிம்பிளிபிகேஷன் போட்டேன். ஆனா ரேண்டமா வந்து கொஸ்டின் சூஸ் பண்றதுல வந்து தப்பு பண்ணிட்டேன். ஓகே. இதுக்கும் செகண்ட் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா செகண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா வந்து நான் வந்து அட்டன் பண்ணேன். சோ அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா சிம்பிளிபிகேஷன். ஓகேங்களா? நமக்கு கேரண்டியா வந்து ஒரு மார்க்கை வந்து செட் பண்ணிடணும். ஓகேவா? கேரண்டியா வந்து ஒரு 20 மார்க் அட்டன் பண்ணிடணும் ஃபர்ஸ்ட் சிம்பிளிபிகேஷன் அட்டன் பண்ணிட்டேன் 5. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா மிஸ்ஸிங் நம்பர்ல வந்து அந்த இது இருந்துச்சு இல்லையா? அது 3ஓ 5ஓ வந்துருச்சு. நான் வந்து 3ம் அட்டன் பண்ணல. ஓகேங்களா? 1 ஸ்கிப் பண்ணிட்டேன். செகண்ட் மார்க் டெஸ்ட் சொல்லிட்டு இருக்கேன். 1 ஸ்கிப் பண்ணிட்டு அப்ப 4 அட்டன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. 3 5 4 அட்டன் பண்ணிட்டேன். அதே மாதிரி குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா? அதுல வந்து 5 4 கேட்டிருந்தாங்க. அதுல வந்து 2 3 தான் என்னால போட முடிஞ்சது. ஓகேங்களா? மிச்சம் வந்து போட முடியல. அப்போ வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அப்ப ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போயிட்டேன். அந்த இடத்துல உட்காரல. ஓகே. 4வது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஈஸியான டிஇ வந்து சூஸ் பண்ணேன். ஓகேங்களா? ஈஸியான டிஇ வந்து சூஸ் பண்ணி அத வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து என்னால போட முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா போட்டேன். ஓகேங்களா? அப்ப மிச்சம் ஒரு டைம் இருக்கும் இல்லையா? மிச்சம் ஒரு டைம் இருக்கும். இது கேரண்டியான மார்க். ஓகேங்களா? கேரண்டியான மார்க். மிச்சம் ஒரு டைம் இருக்கு இல்லையா? அதுல வந்து அப்ளிகேஷன் சம்ஸ் வந்து எவ்வளோ எனக்கு வந்து ஸ்பீடா போடக்கூடிய சம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? அப்ளிகேஷன் சம்ஸ்ல நான் ஸ்ட்ராங் அப்படின்னு நினைக்கிற சம்ஸ் எல்லாமே தேடி கண்டுபிடிச்சேன். ஓகே. இதுக்கு முன்னாடி இப்ப வந்து சப்போஸ் வந்து நான் வந்து 1 2 3 போகும்போது செகண்ட் சம் வந்து எனக்கு இதா இருக்குன்னு வச்சுங்களேன். தெரிஞ்ச சம் ஈஸியா போடக்கூடிய சம் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட்டும் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கு. ஆனா என்னால வந்து அது வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு நான் செகண்டுக்கு போய் போட்டுருவேன். அதே மாதிரிதான் தேர்ட் ஸ்கிப் பண்ணிட்டு ஃபோர்த்துக்கு. சோ எல்லாம் வந்து ஈஸியா நம்மளால போட முடியுது. டைம் வந்து கம்மி பண்ணி போட முடியுதோ அதெல்லாம் அட்டன் பண்ணிட்டு நான் மறுபடியும் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கிறதுக்கு வந்து செகண்ட் டைம் ஒரு ரவுண்ட் வந்து வந்தேன். ஓகே. நமக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல வந்து என்ன சம் இருக்கு அப்படிங்கிறது நம்ம மார்க் பண்ணிருப்போம் இல்லையா? குயிக்கா வரணும். அந்த இடத்துல போட்டு சுத்திக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து டைம் வேஸ்ட் ஆயிரும். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரும்போது எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கேரண்டி மார்க் அப்படிங்கிறது 20 அட்டெம்ப்ட் அப்படிங்கிறது வந்துருச்சு. மிச்சம் ஒரு 5
நிமிஷம் இருக்கும்போது 5 நிமிஷம் இருக்கும்போது நான் வந்து அப்ளிகேஷன் சம்ஸ் வந்து போய் தேடி கண்டுபிடிச்சேன். ஈஸியா போட முடியாது. ஒரு 4 போட முடிஞ்சுன்னு வச்சுக்கங்களேன். சோ அது போட்டதுனால எனக்கு அட்டெம்ப்ட் அப்படிங்கிறது இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஓகே. நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் மார்க் டெஸ்டோடது. இது செகண்ட் மார்க் டெஸ்ட். ஓகே. செகண்ட் மார்க் டெஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா, இங்க பாத்துட்டீங்க அப்படின்னா, எல்லாமே வந்து 1 தப்பாயிருச்சு. ஓகே. 1 வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா, டிஇல தப்பாயிருக்கும். ஓகேவா? டிஇல வந்து தப்பாயிருக்கும். மிச்சதெல்லாம் பாத்து பாத்தீங்க அப்படின்னா, தேடி கண்டுபிடிச்சு என்னால ஈஸியா போட முடிஞ்ச சம்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஓகேவா? சோ இந்த இங்க ஃபர்ஸ்ட் ஒரு டிஏ இருக்கு. இது போட்டுருக்கலாமான்னு கேட்டா போட்டுருக்கலாம். ஓகே. இத நான் தொட்டிருந்தேன் அப்படின்னு வச்சுக்கங்களேன். இது பாத்தீங்கன்னா வச்சுக்கங்களேன், ஸ்டேட்மெண்ட் வச்சு குடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷம். ஸ்டேட்மெண்ட் வச்சு குடுத்துருக்காங்களா? இத தொட்டிருந்தா டைம் ஆயிருக்கும்னு எனக்கு தெரியும். நான் ஆக்சுவலா வந்து இது ஆகுமா ஆகாதான்னு தெரியல. ஆனா பார்த்தா பெருசா இருக்கு. இத தொட வேணாம். கொஸ்டின்ஸ் பாத்தீங்களா லென்த்தியா இருக்கா? அப்ப இத தொட்டிருந்தா ஒருவேளை டைம் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. இங்க பாருங்களேன். மேல வந்து எவ்வளவு பேர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாத்துங்க. ஸ்கிப் பண்ணவங்க வந்து 98% வந்து ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்ப புத்திசாலித்தனம் என்ன அப்படின்னா, ஈகோவோட தூண்டாம நம்ம வந்து எக்ஸாம் வந்து அட்டெண்ட் பண்ண பாத்துக்கணும். ஓகேவா? அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த மார்க் டெஸ்ட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா, நெறைய பேர் வந்து போட ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெறைய பேர் இல்ல 88% அப்படிங்கிறது வந்து நெறைய வராது. ஓகேவா? சோ அதனால இதையும் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். சோ அடுத்தது வந்து இந்த இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஈஸியா இருந்துச்சு. ஓகேங்களா? 34% கரெக்ட்டா போட்டிருக்காங்க அட்டெண்ட் பண்ணவங்க. சோ அதனால ஈஸியா இருந்துச்சு நான் போட்டேன். மத்தபடிக்கு நம்ம என்ன சொல்றது? தேடி கண்டுபிடிச்சு போடாம, நம்ம வந்து ஏனோ தானோன்னு போட்டோம்னு வச்சுக்கங்களேன், டைம் போயிருச்சு அப்படின்னா, பிரஷர் ஆகி அடுத்தடுத்து வர சம் வந்து ஈஸியா இருந்தாலும் நமக்கு வந்து அது வந்து போட முடியாம போயிரும். ஓகேவா? சோ அதுதான் நான் வந்து பண்ணுனேனே தவிர, நான் வந்து 50 மார்க்கும் அட்டெண்ட் பண்ணணும்னு சொல்லி அட்டெண்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு வச்சுக்கங்களேன். 50 மார்க் அட்டெண்ட் பண்ணணும்னு சொல்லி அட்டெண்ட் பண்ணியிருந்தேன்னா, கண்டிப்பா வந்து 15 மார்க்க தாண்டி இருக்க மாட்டேன். எனக்கு நல்லாவே தெரியும் 15 மார்க்க தாண்டி இருக்க மாட்டேன். என்னோட டார்கெட் வந்து 20 டூ 25 கேரண்டியான மார்க். சோ அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் வந்து போனஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே வந்து போனஸ். சோ அந்த மாரி நினைச்சுட்டு தான் நான் பண்ணேன். கொஞ்சம் ரிலாக்ஸா பண்ணேன். ஈஸியா வந்துச்சு. ஓகேங்களா? ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து உட்கார்ந்துச்சு. சோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே பரவால்ல. ஆனா வந்து என்ன ஒரு பிரச்சனை ஆயிடுது அப்படின்னா, எனக்கு நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பீட் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிருச்சு என்கிட்ட. ஓகே. அந்த பழைய ஃபோர்ஸ் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, சுத்தமா இல்ல. ஸ்பீடு குறைஞ்சிருச்சு. அது எதனால அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஓகே. என்னன்னு தெரியல. ஓகே. சோ ரொம்ப நாள் ஒரே இதுல இருந்ததுனால மந்தமாயிட்டனா என்னன்னு தெரியல. ஆனா வந்து ஸ்பீட் அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சு. அது நல்லாவே தெரியுது. ஆனா பொறுமையா போடும்போது எனக்கு ஆன்ஸர் வருது. ஓகேங்களா? சோ அதனால வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதுக்கப்புறம் ஸ்பீட் அப்படிங்கிறத நான் இம்ப்ரூவ் பண்ண போறேன். ஓகே. ஸ்பீடுல வந்து இம்ப்ரூவ் பண்ண போறேன். ஓகே. இதுக்கப்புறம் புது கான்செப்ட் எல்லாம் ஒண்ணு வந்து படிச்சு நம்ம வந்து என்ன சொல்றது? இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஓகே. நம்ம வந்து பிரிலிம்ஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னா, மெயின்ஸ்க்கு வந்து பிராக்டிஸ் பண்ணணுமே தவிர, புது கான்செப்ட்ட நான் உட்கார்ந்து படிச்சு, அதாவது ரெகுலரா எழுதிட்டு இருக்கிறவங்க. புது கான்செப்ட் உட்கார்ந்து படிச்சு, அத எழுதி, அத வந்து அடாப்ட் ஆகவே வந்து கொஞ்சம் நாள் ஆகும். அத வந்து எக்ஸாம்ல இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. ஆன்ஸர் வரல அப்படின்னா பதட்டமாயிரும். ஓகேவா? அதனால அந்த தப்ப மட்டும் பண்ணிறக்கூடாது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பீட் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ண போறேன். ஓகேவா? ஓகே. சோ இதுல வந்து நீங்க பார்த்தீங்க, நான் சொல்லிட்டேன். ஓகேவா? அத தாண்டி வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸும் என்ன சொல்றது? ரீசனிங், இங்கிலீஷ் எல்லாம் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஓரளவுக்கு ஓகே. இங்கிலீஷ்ல வந்து நமக்கு அக்யூரசி அப்படிங்கிறது வரவே மாட்டேங்குது. ஓகேங்களா? சோ நான் வந்து முன்னாடியே ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன். ஓகே. இங்கிலீஷ பொறுத்த அளவுக்கு பிரிலிம்ஸ் அப்படிங்கிறது வேற, மெயின்ஸ் அப்படிங்கிறது வேற. ஓகேங்களா? பிரிலிம்ஸ்ல வந்து நம்ம வந்து என்ன சொல்றது? பயங்கர அக்யூரசியா போடலாம். மெயின்ஸ்ல வந்து அது வந்து எனக்கு வரமாட்டேங்குது. ஓகேங்களா? அதுல நான் கொஞ்சம் வொர்க் பண்ணணும். ஓகேங்களா? அதுல நான் கொஞ்சம் வொர்க் பண்ணணும். சோ இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரீசனிங்ல அட்டெண்ட் பண்ண எல்லா கிரிட்டிக்கல் ரீசனிங் சம்ஸ் எல்லாமே வந்து கரெக்ட்டா இருக்கு. ஓகேங்களா? எல்லாமே வந்து கரெக்ட்டா இருக்கு. இதுல வந்து 2 இது தவிர ஓகேங்களா? மத்த எல்லாமே வந்து கரெக்ட்டா இருக்கு. இதுவுமே வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா, அ ஓகே இது வந்து நான் யோசிச்ச ஒண்ணு. அது வந்து கிட்டத்தட்ட சிமிலரா இருந்துச்சு. பட் ஆனாலும் இதாயிருச்சு. இதுல என்ன என்ன சொல்ல வர்றேன் அப்டின்னா, ஓரளவுக்கு நான் இதுல கொஞ்சம் வொர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே நம்ம வந்து பசில் போட்டு வந்து நம்மளால மார்க் எடுக்க முடியாது அப்டின்னு தெரிஞ்சிருச்சு. சோ மிஸ்செலேனியஸ்லயே வந்து நம்ம மார்க்க வந்து இன்கிரீஸ் பண்ணணும். ஓகே அதுக்கு என்ன வழியோ அததான் பண்ணணுமே தவிர, சோ பசில் போடலாம். ஓகே எனக்கு தெரியும் 1, 2 போடலாம். ஓகே ஷூரா வந்து 1 போட்டே ஆகணும். ஏன்னா மார்க் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்காக 1 வந்து போட்டே ஆகணும். சோ இதுல வந்து பாத்தீங்க அப்டின்னா எவ்வளவு 24 அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே அடுத்தது வந்து நான் ஒரு பசில் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தேன் அப்டின்னா ஒரு 29 மார்க் அப்படிங்கிறது வந்திருக்கும். கரெக்ட்டா? 29 அட்டெம்ப்ட் அப்படிங்கிறது வந்திருக்கும். சோ கண்டிப்பா அதுல வந்து கொஞ்சம் வொர்க் பண்ணணும். கொஞ்சம் ஸ்பீட் வொர்க் பண்ணணும். ஓகேங்களா? சோ அத தாண்டி கிரிட்டிக்கல் ரீசனிங் வந்து பாத்தீங்க அப்டின்னா, அபித் சாரோட வீடியோ இருக்கு இல்லையா? அபித் சாரோட பேசிக்ஸ் வீடியோ. ஓகே. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி போட்டிருப்பாரு. ஓகேங்களா? ஒரு 6 டாபிக்
பேசிக்ஸ் வந்து போட்டிருப்பாரு. அதை எழுதி வச்சுட்டேன். எழுதி வச்சு அந்த டைப்ல வந்து தான் நான் வந்து எல்லா மார்க் டெஸ்ட்டுமே வந்து அட்டெண்ட் பண்றேன். ஒரு அளவுக்கு எனக்கு வந்து அக்யூரசி வந்திருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா அக்யூரசி ஒரு அளவு நல்லாவே வந்திருக்கு. இதுல 6 கொஸ்டின் என்னமோ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். 5 கரெக்டா இருக்கு. ஆனா மத்த இதுல எல்லாம் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு 6 அட்டெண்ட் பண்றேன் அப்படின்னா 4 கரெக்ட் ஆகும், 3 கரெக்ட் ஆகும். ஆனா வந்து அது அந்த 50% அப்படிங்கிற அக்யூரசிக்கு கீழ வந்து போகாது. அது எனக்கு ஒரு அளவுக்கு நம்பிக்கை வந்திருக்கு. சோ இன்னும் ஒர்க் பண்ணணும். ஓகேவா? சோ டேக் அவே என்ன அப்படின்னா இந்த வீடியோவை பொறுத்த அளவுக்கு மார்க் மார்க் டெஸ்ட் போடுறது வந்து பத்தாது. ஓகே. ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான். சோ நம்ம வந்து பெர்சன்டேஜ் வச்சு சாட்டிஸ்ஃபை ஆக வேண்டாம். நம்ம வந்து ஒரு டார்கெட் வச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ எவ்வளவுன்னா நான் சொன்ன மாதிரி 100 அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 120. ஓகே. இது வாங்க முடியுமா அப்படிங்கிறது மேட்டர் கிடையாது. ஓகே. நம்ம இதுக்காக உழைக்கிறோம் இல்லையா? அதுதான் விஷயம். ஓகே. அதுக்கு அது வரல அப்படிங்கும்போது 78 மார்க் தான் வந்து 78.8 வந்திருக்கா? அப்ப ஷார்டேஜ் எவ்வளவு? 21.2 மார்க் ஷார்டேஜ். அப்ப நான் இது எதுல எடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் கால்குலேஷன் போகணும். ஓகேவா? சும்மா வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நல்லா இருக்காது. அதனாலதான். ஓகேவா? ஓகே. சோ நீங்க இந்த மார்க் டெஸ்ட் ஏதாவது அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க கீழ சொல்லுங்க. சோ ஓகே கம்பேர் பண்ணி ஓகே அத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? எந்த லெவல்ல இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வந்து நம்மளே தெரிஞ்சுக்கலாம். ஓகே. நம்ம வந்து எப்பவுமே எக்ஸாம் முடியற வரைக்குமே வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த அளவுக்கு ஸ்பீடு தான். ஓகேங்களா? ஸ்பீட் அப்படிங்கிறது பேசும். கொஞ்சம் கேப் விட்டீங்க, ஒரு 2 நாள் கேப் விட்டீங்க அப்படின்னாலும், அந்த கேப் வந்து உங்களுக்கு பயங்கர ஒரு பெரிய ஒரு அடி வந்து குடுத்துரும். அதுக்கப்புறம் எந்திரிக்கவே முடியாத மாரி ஒரு அடி. ஓகேங்களா? சோ அது எக்ஸாம் டைம்ல வச்சுட்டீங்க அந்த மாரி பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமா போயிரும். சோ அதனால வந்து கன்டினியூஸா வந்து நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா? கட் ஆஃப் வந்து எவ்வளவு இருந்தாலும் சரி, அத பத்தி கவலைப்பட வேண்டாம். நான் சொன்னத வந்து ஞாபகத்துல வச்சுக்கங்க. ஓகேவா? சோ அதே மாரி நீங்க ஏதாவது மார்க் டெஸ்டோட நான் இவ்வளவு மார்க் அப்படிங்கிற டார்கெட் ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னா கீழ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகேவா? அதே மாரி நீங்க ரீசென்ட்டா அட்டெண்ட் பண்ண இந்த 1 இல்லைன்னா வந்து 2 மார்க் டெஸ்டோட ஸ்கோர் எவ்வளவு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா சொல்லுங்க. ஓகே. ஏதாவது டிப்ஸ் ஏதாவது குடுக்கணும் அப்படின்னாலும் நீங்க எனக்கு குடுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே. ஓகே. நான் வேற ஏதாவது சொல்ல மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்தடுத்து மார்க் டெஸ்ட்ல வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகேவா? சோ வேற எதுவும் கிடையாது. சோ நல்லா வந்து படிங்க. ஓகே. இன்னும் ஒரு நியூ இயர் வரைக்கும் தான். இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஜாலியா ஆயிக்கலாம். ஓகேவா? எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாலியா ஆயிக்கலாம். ஓகே. ஓகே. அவ்வளவுதான். சோ இந்த வீடியோ. ஓகே. டாடா. பை பை.